வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிறை தீபாவளி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுகுணா கோலத்தை போட்டுவிட்டு நின்று அதை அழகு பார்த்தாள். உடனே அருகே இருந்த ஒரு அகல பாத்திரத்தில் கையை கழுவிவிட்டு கிழிசல் துணியில் துடைத்து கொண்டு செம்மண் கிண்ணத்தை கையில் எடுத்தாள். தான் கீழே வரைந்திருந்த சித்திர கோலத்தின் மத்தியில் ஆங்காங்கு சிறு செம்மண் கிளிகளை தீட்டினாள். மீண்டும் நிமிர்ந்தாள். கோலத்தை கண்டு மகிழ்ந்தாள். அவளுடைய தமக்கை சாவித்திரி வாசற்படி அருகில் நின்றாள். தன் தங்கை இவ்வாறு கோலமிடுவதையும் மகிழ்வதையும் பார்த்தாள். சிறிது நேரத்துக்கு மேல் அவளால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அவள் கண்கள் எதிர் வீட்டையும் தெருவையும் ஒரு முறை பார்த்தன. பார்த்துவிட்டு மீண்டும் அவள் தங்கையிடம் வந்து நின்றன. அதிருப்தியே நிறைந்திருந்தது அந்த பார்வையில். சோனா, உள்ள போடி என்று சற்று அழுத்தமாக கூறினாள் சாவித்ரி. ஏன் சாவித்ரி என்று நிதானமாகவே கேட்டாள் சுகுணா. நல்ல கேள்வி, போ உள்ள, ரெண்டுங்கட்டானே என்று சிறிது தழதழப்புடன் மீண்டும் வற்புறுத்தினாள். இரு சாவித்ரி, இன்னும் ஒரே ஒரு கிளி. மாலினிக்கு இந்த கோலம்னா உயிர். அவ கல்லூரியில ஒரு விசேஷத்துக்கு கூட என்னை போட சொல்லி அழைச்சுக்கிட்டு போனா. பெரிய ஹால், நல்லா இருந்தது. சுவர் வேற கிடைத்தது. இது போல 4 மடங்கு பெருசாக்கி போட்டிருந்த. அதை ஒரு அமெரிக்க பெண்மணியும் படம் எடுத்து கொண்டு போனாளாம் என வளவளவென்று பேசினாள் சுகுணா. சாவித்ரி திண்ணையில் கிடந்த கோலமாவு கிண்ணத்தையும் கந்தல் துணியையும் எடுத்துக்கொண்டு உள்ளே கிளம்பினாள். சரித்தா, போதும் உன் கோல பைத்தியமும் நீயும். வா உள்ள. 4 பேர்கள் சிரித்து 3 பேர்கள் காரி உமிழ. சுகுணா தன் தமக்கையின் பின்னால் நடந்து உள்ளே சென்றாள். அவள் நடையிலே சோர்வு தட்டிவிட்டது. 4 பேர்கள் காரி உமிழும்படி ஒன்றும் கனமான வேலை நான் செய்யவில்லை. விதியினால் நேர்ந்த குற்றத்துக்கு நான் பொறுப்பாளி. என்னை கண்டு இந்த உலகம் இறக்கப்படவும் வேண்டாம், இகழ்ந்து பேசவும் வேண்டாம் என்று கூறிவிட்டு அவள் அப்பால் சென்றாள். கண் வழியே தெரியாத கண்ணீர் அவள் தொண்டையில் புலப்பட்டது. அடி அசடே, உன்னை நான் சுட்டி காட்டினேனா? நாம் வேண்டாம் என்றால் உலகம் நகைக்காமல் நிற்குமா? செய் என்றால் செய்யுமா? உன் மனசு எவ்வளவு களங்கமில்லாமல் இருந்தாலும் உலகம் ஒப்பாதே. நீ நாளைக்கு புத்தாடை உடுத்து வெற்றிலை போட்டு பூ வைத்து கணவனுடன் மகிழ கொடுத்து வைக்காமல் பின்னால் பதுங்கி நிற்பதைக் காண என் மனம் விண்டு போகவில்லை என்று நினைக்கிறாயா என்று கேட்டுவிட்டு சாவித்ரி பொங்கி வரும் துக்கத்தை அடக்க மாட்டாமல் தவித்தாள். உஷ் சாவித்ரி, நீ கலங்கக்கூடாது. கலங்கினால் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் தெம்பாக இருக்கிறேன். என் மனசையும் சிதற விடாதே. உனக்குத்தான் என்ன பொறுமையோ என்று அங்கலாய்த்துவிட்டு சாவித்ரி பின்புறம் போய்விட்டாள். சுகுணாவின் கணவன் ஓர் அலுவலகத்தில் கேஷியராக இருந்தான். ஒரு நாள் 4000 ரூபாய் களவாடியதாக அவனை பிடித்து சிறையில் அடைத்து விட்டார்கள். ஜாமீன் கொடுத்து அவனை மீட்டு கொண்டு வந்து வக்கீல்களை வைத்து அவன் நிரபராதி என்று ருஜுப்படுத்த தயாராக இருந்தனர் அவனுடைய மனிதர்கள். ஆனால் சுகுணாவின் கணவன் மூர்த்தி எதற்கும் இடம் கொடாமல் கோர்ட்டில் தான் குற்றவாளி என்று ஒப்புக்கொண்டு தண்டனை ஏற்க தயாராக இருப்பதாக கூறிவிட்டான். அதன் காரணமாக 2 வருட சிறைவாசத்தை மேற்கொண்டு அடைந்து கிடந்தான். அது நடந்து 4 மாதங்களாகிவிட்டன. சுகுணாவின் வீட்டினருக்கும் மூர்த்தியின் வீட்டினருக்கும் மூர்த்தி மீது மிகுந்த கோபம். தன்னோடு நில்லாமல் தன்னை சேர்ந்தவர்களையும் புழுதியில் புரட்டி சகதியில் அழுத்தி விட்டான் என்று அவர்கள் அவமானப்பட்டு கொண்டிருந்தனர். சுகுணா என்ன நினைத்தாளோ யாருக்கும் தெரியவில்லை. என்றைக்கு கணவன் சிறைக்குள் சென்றானோ அன்று மறுநாளே அவள் தான் முன்பு படித்த பள்ளியில் ஒரு வேலை தேடி கொண்டு விட்டாள். மறுநாள் முதல் நிம்மதியாக வேலைக்கு போய் வந்தாள். தன் குடித்தனத்தை காலி செய்துவிட்டு பிறந்தகத்தோடு வந்துவிட்டாள். தன் குழந்தை முரளியோடு கொஞ்சி குலாவினாள். வீட்டில் உள்ளவர்களுடன் சகஜமாக பேசி சிரித்தாள். இன்று சுகுணாவின் அண்ணன் மகள் மாலினிக்கு தலை தீபாவளி. சம்பந்திகள் மாப்பிள்ளை யாவரும் கல்கத்தாவில் இருந்தனர். இவர்கள் வீட்டில் மூர்த்தியின் கதை நடந்த பிறகு இதுவே முதல் தடவை வருகிறார்கள். இதனால் சுகுணாவின் பெற்றோர் உடன் பிறந்தோர் யாவரும் ஓரளவு மன சோர்வுடனே அவர்களை எதிர்பார்த்தார்கள். மாலினியின் தலை தீபாவளியை நன்றாக கொண்டாட வேண்டும் என்று இருந்தாலும் எல்லோருக்கும் சுகுணாவின் பிரச்சனை முள் போல தைத்தபடி இருந்தது. சுகுணாவோ சிறிதும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை.
அவள் ஓடி ஓடி வேலை செய்தாள். மாவிலை தோரணங்கள் கட்டினாள். மாப்பிள்ளை சம்பதிகளுக்கு வசதிகளை ஏற்பாடு செய்தாள். கோலம் போட்டாள். ரசித்து ரசித்து ஒவ்வொன்றையும் செய்தாள். அவளுடைய இந்த போக்கும் மற்றவர்களுக்கு சிறிது கஷ்டமாக இருந்தது. மருமகன் சிறைவாசம் செய்ய போனதில் இருந்து சுகுணாவின் தாயார் தலையில் பூ வைப்பதில்லை, நல்ல புடவை உடுப்பதில்லை. சுகுணாவின் தகப்பனார் வெளியே தலை காட்டுவதில்லை. அதை உத்தேசித்துத்தான் சாவித்ரி தன் தங்கை சுகுணாவை எச்சரித்து உள்ளே போகும்படி கூறினாள். சாவித்ரி தன்னை சமாளித்துக் கொண்டு வெளியே வந்தாள். சுகுணா அப்பொழுதுதான் மாடி அறையில் பூ போட்ட துணிகளை விரித்து கொண்டிருந்தாள். மாலினி ஜன்னல் மீது அமர்ந்தபடி தன் அத்தை சுகுணாவிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தாள். குழந்தை முரளி கீழே விரித்து போட்ட பழைய விரிப்புகளில் புரண்டு புரண்டு விளையாடி கொண்டிருந்தான். சாவித்ரி சுகுணாவின் எதிரில் போய் அமர்ந்தாள். மாலினி அவளை பார்த்துவிட்டு, ஏன் அத்தை, உன் கண்கள் சிவந்திருக்கின்றன என்று கேட்டாள். எனக்கு ஒரு ரத்தினமான தங்கை வாய்த்திருக்கிறாளே, அவள் மட்டும் கொஞ்சம் இங்கிதம் தெரிந்து நடந்து கொண்டாள் என்ற தன் வாக்கியத்தை முடிக்காமலேயே பெருமூச்சு விட்டாள் சாவித்ரி. மாலினி சீறிக்கொண்டு சிறுத்தை போல் கிளம்பினாள். என்ன அத்தை, சுகுணாவுக்கு என்ன இப்பொழுது? அவள் என்ன தவறாக நடந்து விட்டாள்? என் மேலே பிரியமாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று படபடவென்று பொரிந்து கொட்டினாள். போடி பைத்தியங்களா, நான் மட்டும் உங்களிடம் பிரியமாக இல்லையா? ஏதோ தீராது வேலைக்கு போகிறாள். மற்ற சமயத்தில் வெளியே தலை காட்டாமல் கூடுமானவரை நல்ல துணிமணி பூ அலங்காரம் ஒன்றும் இல்லாமல் இருந்தால்தான் உலகம் ஒப்பும். இல்லாவிட்டால் கணவன் ஜெயிலிலே கிடக்கிறான், மான அவமானம் இல்லாமல் குலுக்கி மினுக்கி ஹாயாக இருக்கிறாளே என்று நினைக்க மாட்டார்களா என்று சாவித்ரி தன் அபிப்பிராயத்தை சொன்னாள். சுகுணா குனிந்த தலை நிமிரவில்லை. தலையணை உரை ஒன்றை பிரிப்பதில் அவள் அதிக கவனம் செலுத்தினாள். சரி, நாம் சொன்னதை அவள் புரிந்து கொண்டு விட்டாள். இனி இங்கிதமாக நடந்து கொள்வாள் என்று நினைத்து மகிழ்ந்து சாவித்ரி போய்விட்டாள். மாலினி சுகுணாவை அணைத்து கொண்டு அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பி, சுகுணா, நீ அவர்கள் பேச்சை எல்லாம் கேட்டு அவல வேஷம் போட்டுக்கொண்டு பதுங்கி பதுங்கி நிற்கக்கூடாது. என் புக்ககத்தினர் அதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார்கள். என் கணவர் உன்னை கண்டு பேசி அறிமுகமாக வேண்டும் என்று கடிதத்துக்கு கடிதம் எழுதுகிறார். அதனால் தான் உன்னையே கோலம் போட சொன்னேன். அன்றைக்கு கல்லூரியிலே போட்ட படிக்கோலம் வாசலில் போட சொன்னேன் என்றாள். சுகுணா அவளுக்கு ஒன்றும் பதில் சொல்லாமல், போடி கழுதை, வர வர மரியாதையே இல்லை. அத்தை என்று வாய் நிறைய கூப்பிடக்கூடாது. சுகுணாவாமே சுகுணா என்று செல்லமாக கடிந்து கொண்டாள். நீ மட்டும் உன் அக்காவை பெயர் வைத்து அழைக்கலாமோ என்று மாலினி கேட்க இருவரும் பலமாக சிரித்து விட்டனர். சுகுணா முரளியை அப்புறப்படுத்திவிட்டு கீழே கிடந்த துணிகளை எடுத்து கொண்டு போய்விட்டாள். மாலினி முரளியை தூக்கி அணைத்து முத்தமிட்டு குலாவி கொண்டு அந்த அறையிலேயே அன்று மாலை வரை இருந்த தன் கணவனை பற்றி இன்ப கனவுகள் காண ஆரம்பித்தாள். அந்த கற்பனையிலேயே மணி போனதே தெரியவில்லை. மாலினி, மாலினி என்று கீழே இருந்து சத்தம் கேட்டுத்தான் அவள் விழித்து கொண்டு இறங்கி சென்றாள். முரளி அப்பொழுது கூடத்தில் இருந்து கொண்டு ஓர் அதிரசத்தை மென்று கொண்டிருந்தான். மாலினி முகத்தை கழுவி அழகாக பொட்டிட்டு கொண்டு தலைவாரி பூ வைத்து தயாராக இருக்க மாட்டாயோ? தாத்தா ரயிலுக்கு போனவர் திரும்பி வர நேரமாகிவிட்டது. ரயில் கூவினது கூட கேட்டது. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்து விடுவார்கள். போ போ சீக்கிரம் என்று மகளை துரிதப்படுத்தினாள் மாலினியின் தாயார். மாலினி தன்னை அலங்காரம் செய்து கொள்ள ஓடினாள். சுகுணா அவள் தலையை வாரி அழகாக கொண்டை போட்டு விட்டாள். அவள் உடுத்த வேண்டிய புடவையையும் நகைகளையும் கொண்டு கொடுத்துவிட்டு முரளியை சுத்தப்படுத்தி புத்தாடை உடுத்த போய்விட்டாள். சம்பந்திகளும் மாப்பிள்ளையும் வந்து இறங்கினார்கள். அவர்கள் உள்ளே நுழையும் போதே நின்று வாசலில் இட்டிருந்த கோலங்களை கவனித்து விட்டுத்தான் வந்தார்கள். மாவிலையை சங்கிலி போல் கோத்து கட்டியிருந்த தோரணம் முதற்கொண்டு அவர்கள் பாராட்டை பெற்றது. வீட்டில் உள்ளவர்கள் பரபரப்புடன் உபசரணையில் இறங்கினார்கள். மாலினி கண்டும் காணாமலும் கணவனின் அழகை அனுபவித்து வந்தாள். சுகுணா சுறுசுறுப்பாக வந்த விருந்தினர்களுக்கு சிசுரூஷைகள் செய்து வந்தாள். சுமார் 7 மணி இருக்கும்போது சுகுணா முரளியை தூங்க செய்வதற்காக ஜமக்காலம் எடுப்பதற்கு மாடிப்பக்கம் போனாள். மாலினி தன் கணவனுடன் வெளி தாழ்வாரத்தில் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் அமர்ந்து தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருப்பதை கண்டாள். தான் வந்த சந்தடி தெரியாமல் சுகுணா கீழே இறங்கி சென்று விட்டாள். முரளியை உறங்க செய்துவிட்டு அவள் தன் தாயிடம் சென்று, அம்மா,
நாளைக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் தீபாவளி விருந்து நடக்கிறது. கல்வி மந்திரி வரப்போகிறார். கொஞ்சம் வேலை இருக்கிறது அம்மா. நான் போய்விட்டு இன்னும் 1 மணி நேரத்தில் திரும்பி விடுவேன். நாழிகையானாலும் என் தோழிகளுடன் வருவேன். என்னை தேட யாரையும் அனுப்பாதே என்று கூறினாள். பிறகு மற்றவர்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் வெளியே போய்விட்டாள் சுகுணா. மாலினி தன் கணவனிடம் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்து விட்டு இறங்கி வந்தாள். அவள் தன் பாட்டியிடம் சுகுணாவை பற்றி கேட்டபோது, யாரிடமும் சொல்லாதே, அவள் வந்து விடுவாள். போனது தெரிந்தால் தாத்தா அப்பா யாவரும் கோபிப்பார்கள் என்று பாட்டி எச்சரித்தாள். எல்லோரும் விருந்து உண்டார்கள். மாலினியின் தங்கை தம்பியுடன் மாப்பிள்ளை சீன வெடி வெடித்தார். மத்தாப்பு ஏற்றி மகிழ்ந்தார். இரவு படுக்கும் வரை சுகுணா வரவில்லை. மாலினி மீண்டும் பாட்டியிடம் போனாள். சுகுணா வரட்டும் சொல்கிறேன், கடைசியில் இப்படி செய்து விட்டாளே என்ற மாலினி பொறுமினாள். என்னடி தத்து பித்தென்று உளறிக்கொண்டு, அவள் எதற்கு இப்பொழுது? நாம் தாராளமாக எதையும் செய்ய முடியாமல் என்றாள் பாட்டி. மாலினியின் மனம் மிகவும் வேதனை கொண்டது. அவள் சரசரவென்று அங்கிருந்து நகர்ந்து தன் கணவனை தேடி சென்றாள். அங்கே அவனுடன் அவள் தாயார் பேசிக் கொண்டிருக்கவும் அவள் சங்கோஜத்துடன் வெளித்தாழ்வாரத்தில் நின்று விட்டாள். உள்ளே இருந்து பேச்சு குரல் கணீர் என்று கேட்டது. அவள் பிள்ளைதான் இது. அவள் கணவன்தான் ஆபீஸ் சொத்திலே கையை வைத்துவிட்டு ஜெயிலே கிடக்கிறான். பின்ன ஊரான் சொத்து நெருப்பு இல்லையோ? நேர்மை வேண்டாமோ? ஆனால் அவள் ஒன்றும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஜோராக வேலைக்கு ஒரு உடை, வாடாத புன்சிரிப்பு, பூவென்ன கொண்டை என்ன என்ற மாலினியின் மாமியார் தன் மகனிடம் கூறிக்கொண்டிருந்தாள். மாலினியின் கண்களில் நீர் சுரந்தது. அவள் அதை விரல் நுனியால் சுண்டிவிட்டு கொண்டாள். இதற்குள் கீழே முரளி எழுந்து ஓவென்று அழும் குரல் கேட்டது. மாலினி குழந்தையிடம் ஓடினாள். வயிற்றை வலிக்கிறது என்று கை காலில் நிற்காமல் பலமாக அழுதது குழந்தை. கூடவே அம்மா அம்மா எங்கே என்று கேட்டது. சுகுணாவை அழைத்து வர அவள் அண்ணன் கிளம்பினார். ஆனால் 10 நிமிஷத்துக்குள் திரும்பிவிட்டார். சுகுணா இல்லாமல்தான். மாலினி தனிமையில் தன் தகப்பனாரை தேடி சென்று கேட்டாள். சுகுணா பள்ளிக்கூடத்தில் ஒன்றுமே விசேஷம் இல்லையாம். நம்மிடம் அவள் பொய் சொல்லிவிட்டு எங்கே போனாளோ தெரியவில்லையே என்றார். அப்பா, அவளுக்கு உயிர் தோழி நளினி என்பவள் அவள் வீட்டில் இருப்பாளோ என்னமோ என்றாள் மாலினி. இப்பொழுது ஒன்றும் நீங்கள் மறுபடியும் இருட்டிலே போய் கண்ட கண்ட வீட்டிலும் கதவை இடித்து கொண்டு நிற்க வேண்டாம். அவளுக்கு உலகமே லட்சியமாக தோன்றவில்லை. பின்ன எப்படி இருக்கும் என்றாள் மாலினியின் தாயார். அம்மா, அவர்களிடம் எல்லாம் ஒன்றும் சொல்லாதே. சோனா காலையில் நிச்சயம் வந்து விடுவாள் என்று கெஞ்சினாள் மாலினி. குழந்தை முரளியை ஒருவாறாக சமாதானப்படுத்திவிட்டு எல்லோரும் படுக்க போயினர். பின் காலை 4 மணிக்குள் எல்லோரும் மங்கள ஸ்நானம் முடித்து புதிய உடை உடுத்தி கொண்டு பட்சணங்களை சாப்பிட்டு கொண்டிருந்த போது சுகுணா உள்ளே வந்தாள். அவள் நடையில் ஒரு துடிப்பு, முகத்திலே ஒரு ஆனந்தம். அவள் சந்தோஷமாக உள்ளே வரவும் அவள் தகப்பனார் எழுந்து, நில், நேற்று எங்கே போனாய்? உண்மையை சொல் என்றார். சுகுணா எல்லோரையும் ஒரு முறை பார்த்தாள். நிதானமாக தலை நிமிர்ந்த தந்தையை பார்த்து பேசினாள். முதலில் தோழி வீட்டுக்கு, பிறகு ஜெயிலுக்கு என்றாள். யாரும் அவளை மேலே கேள்வி கேட்கவில்லை. ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சுகுணாவின் கண்களை நீர் மறைத்தது. தொண்டை கண்ணீருடன் கனத்தது. என் தோழி நளினியின் தகப்பனார் ஜெயிலில் மேற்பார்வையாளராக இருக்கிறார். முரளியின் அப்பாவுக்கு கொஞ்சம் பட்சணம் கொடுத்துவிட்டு கண்ணால் பார்த்துவிட்டு வரலாம் என்று போனேன். அவன் செய்த காரியத்துக்கு பட்சணம் வேறா என்று கேட்டார் சுகுணாவின் தமையன். எனக்கு அப்படி தோன்றவில்லை. மேலும் இங்கே இருந்தால் என்னை பார்த்து பார்த்து நீங்களும் சகஜமாக தாராளமாக பண்டிகை கொண்டாட முடியாதே என்றுதான் முதலில் தலை மறைத்து கொள்ள எண்ணி அம்மாவிடம் போய் சாக்கு சொல்லிவிட்டு நளினியின் வீட்டுக்கு போனேன். அங்கே போன பிறகுதான் அவரை பார்க்க அனுமதி கிடைக்கும் என்று அறிந்து கொண்டேன். அவர்களே பட்சணங்கள் கட்டி கொடுத்தனர். நான் அவரை பார்த்தேன். நமக்கெல்லாம் ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள் சுகுணா. அவள் தொண்டை உடைந்து போய்விட்டது. என்ன என்று கேட்டார் தந்தை. அவர் கண்களிலும் நீர் தழும்பியது. முரளியின் அப்பா நிரபராதி என்று ருஜுவாகும்படி ஏதோ சாட்சியங்கள் கிடைத்திருக்கின்றனவாம். அதனால் இவரை இன்றைக்கே விடுவித்து விடுவார்களாம் என்று கூறும்போதுதான் அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பி வழிந்தது. என்ன? யார் சொன்னார்கள்? நளினியின் அப்பாதான் சொன்னார். யாரோ கூட வேலை செய்கிற பேர்வழி செய்த வேலை இது. முரளியின் தகப்பனாருக்கு மிகவும் சிநேகமாம். அவன் 1 மாதத்துக்கு முன்பே திருடி கொண்டு
ராஜினாமா கொடுத்துவிட்டு ஓடிவிட்டானாம். நம் துரதிர்ஷ்டம் காரணமாக முதலாளி இவரிடம் இரும்பு பெட்டி சாவி கொடுத்த அன்றைக்குத்தான் களவு கண்டுபிடிக்கப்பட்டது. போதா குறைக்கு இவரும் அதை ஒப்புக்கொண்டு விட்டார். எல்லோருடைய ஆவலும் தூண்ட பெற்று விட்டது. ஒவ்வொருவரும் அவளிடம் பல கேள்விகள் கேட்டனர். அந்த மனிதரின் மனைவி ஷயரோகத்தில் தவிக்கிறாளாம். வைத்தியம் செய்ய பணம் இல்லை. நெருக்கடியில் செய்து விட்டார் தப்பை. தலைமறைவாகவும் வாழ்ந்து வந்தார். பிறகுதான் தமக்காக தன் நண்பன் பொய் வாக்குமூலம் கொடுத்துவிட்டு சிறையில் இருப்பது தெரிந்ததாம். உடனே சர்க்காருக்கு, ஜெயிலுக்கு, ஆபீஸுக்கு எல்லா இடங்களுக்கும் எழுதி போட்டுவிட்டு ஜாமீனையும் செலுத்தி விட்டாராம். ஒரு வாரமாக நடக்கிறது இந்த நடவடிக்கை. தீர்மானமாக தெரிந்த பிறகு சொல்லலாம் என்று இருந்தாராம் நளினியின் அப்பா. சுகுணாவால் பேசவே முடியவில்லை. அவள் பேசாமல் எழுந்து உள்ளே சென்றாள். அவள் மதனி அவளுக்கு சூடாக காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். அதை குடித்துவிட்டு அவள் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு நடமாட ஆரம்பித்தாள். பின்புறம் போன போது விசும்பல் கேட்டு அவள் திடுக்கிட்டு நோக்கினாள். மாலினி ஒரு சுவரில் சாய்ந்தபடி விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள். என்னடி அசடு என்றாள் சுகுணா. சுகுணா, சுகுணா, உனக்கு ஏன் அந்த பெயரை வைத்தார்களோ அதனால் தானே நீ இப்படியெல்லாம் கஷ்டம் அனுபவிக்கும்படி கடவுள் வைக்கிறார் என்று குழறினாள் மாலினி. எனக்கு எப்பொழுதும் கஷ்டமே இல்லை மாலினி. இப்பொழுது அதன் சாயையும் அழிந்தது. இனி அழுவானேன் என்றாள் சுகுணா நிதானமாக. உங்களைப் போல எல்லாரும் இருப்பார்களா என்ற குரல் கேட்டு திரும்பினாள் சுகுணா. மாலினியின் கணவன் நின்று கொண்டிருந்தான். நான் ஒன்றும் அப்படிப்பட்ட தெய்வம் இல்லை. தெய்வமோ மனுஷியோ தகாத காரியத்தை கணவன் செய்து விட்டான். உற்றார் யாவரும் அவமானத்தில் குன்றி கிடக்கிறார்கள். உலகம் சுட்டி காட்டி நகைத்தாலும் ஒன்றையும் பொருட்படுத்தாமல் சிரித்து இன்பமாக பேசி அந்த கணவனிடம் அன்பு குறையாமல் இருப்பது என்பது அன்பு இருந்தால் எதுதான் சாத்தியமில்லை. எனக்கு அவர் அன்புதான் தெரிகிறது. அவருக்கு தண்டனை அளிக்க கடவுள், மனசாட்சி, நீதிமன்றம் இத்தனை இருந்தன. அன்பு செலுத்த நான் ஒருத்திதான் இருந்தேன். அவர் நேர்மையற்றவராக இருந்திருந்தால் அவருக்கு இருந்த வசதிக்கு எப்பொழுதோ நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு இன்று உங்களுடன் மாப்பிள்ளை மரியாதை பெற்றிருப்பார். அவருடைய நட்பு அவமானத்தை பெரிதாக கருதவில்லை என்றாள் சுகுணா ஆவேசம் வந்தவள் போல. உங்கள் திடமான நம்பிக்கைதான் உங்கள் கணவரை மீட்டது, இது உறுதி என்றான் மாலினியின் கணவன். சுகுணா லேசாக முறுவலித்தாள். அன்று மாலை தாமே காரில் சென்று மூர்த்தியை அழைத்து வந்தார் மாலினியின் தந்தை. சுகுணா குழந்தை முரளியுடன் வாசற்படியிலேயே நின்றாள். கணவன் படியேறி வந்ததுமே குழந்தையை அவனிடம் நீட்டினாள். முரளியும் தன் தகப்பனை பார்த்துவிட்டு, போ அப்பா, என்னை விட்டுட்டு எங்க போன என்று கேட்டான். இங்கே கிட்டையே தானடா, ஒரு அன்பு பிணைப்பிலே என்று கூறிவிட்டு பெருமிதத்துடன் தன் மனைவியை பார்த்தான் மூர்த்தி. அவர்களும் தங்கள் மன உருக்கத்தை காட்டிக்கொள்ள சங்கோஜப்பட்டு எங்கெங்கோ பார்த்தனர். நில்லுங்கள், ஆரத்தி எடுக்கட்டும் என்று சுகுணாவின் தந்தை சொன்னார். சுகுணா கணவன் அருகில் நின்றாள். அவள் தாய் மஞ்சள் நீர் சுற்றி திருஷ்டி கழித்துவிட்டு சென்றாள். தலை தீபாவளி மாலினிக்கா அல்லது உனக்கா என வேடிக்கையாக கேட்டான் மூர்த்தி தன் மனைவியிடம். எல்லோருக்குமே தான். ஊரில் தீபாவளி முடிந்து விட்டது, நமக்கு இனிதான் ஆரம்பம் என்றார் சுகுணாவின் அண்ணன். எல்லோரும் கூடத்தில் போய் அமர்ந்ததும் மாலினியும் அவள் கணவனும் சுகுணாவுக்கும் மூர்த்திக்கும் நமஸ்காரம் செய்தனர். அப்பொழுது மூர்த்தி, சுகுணா பெயரிட்ட தோஷத்துக்காக வேஷம் போடுகிறாள். மாலினி அசல் சுகுணம் என்றான். நான் கூட உன்னை தவறாக எண்ணிவிட்டேனே அம்மா என்றாள் மாலினியின் மாமியார் சுகுணாவை பார்த்து. அதனால் என்ன மாமி என்று தள்ளிவிட்டாள் சுகுணா. இந்த உள்ள நிறைவு என்றும் எங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதியுங்கள் என்று வேண்டிக் கொண்டான் மாலினியின் கணவன். மாலினி அன்பே உருவெடுத்தவள் என்று மிகுந்த வாத்சல்யத்துடன் பதில் அளித்தாள் சுகுணா. சுகுணா என்றாள் மாலினி. தொண்டை அடைத்தது. கேவி கேவி அழ ஆரம்பித்து விட்டாள் அவள். சீச்சி, அசடு, அது கிடக்கட்டும், அத்தை என்று கூப்பிடு என்றாள். எல்லோரும் துளியேனும் சங்கோஜம் இல்லாமல் ஆனந்த கண்ணீரை வழிய விட்டனர். அப்போது அதுவே புனிதமான கங்கா ஸ்நானம் போலிருந்தது. கல்கி தீபாவளி மலர் இதழில் 1957ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட மற்றொரு வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.